Hi friends, welcome to my Sultan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு பெர்ஃபெக்ட்டான சூப்பர் டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் 1/2 kg எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் அளவு மைதா நான் ஆட் பண்றேன். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதுல இந்த மைதா கொட்டிக்கலாம். மைதா கரெக்ட்டா 60 grams இருக்கு. அதுல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் மைதா நம்ம எடுத்து மாத்தி வெச்சிரலாம். அந்த 1 டேபிள்ஸ்பூன் மைதாக்கு பதிலா இங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பொடி நான் ஆட் பண்ணுறேன். பால் பொடி ஆப்ஷனல் தான். இந்த பால் பொடி ஆட் பண்ணும்போது நம்ம கேக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் இங்கே ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை நம்ம நல்லா பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அது ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பவுடர் சுகரும் பார்த்திங்கன்னா 60 grams இருக்குது கரெக்டாக. ஸோ மைதாவும் பவுடர் சுகரும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பீட் பண்ணி எடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக பீட்ரு வச்சு ஒரு 1 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கேக் ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெதுவாக விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளஃபினஸ் நமக்கு போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு 6 inch பேன் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்மளோட கேக் பேட்டரை ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம். இப்போது ஓவன் 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதே 180 டிகிரியில் 35 minutes நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதை நான் இன்றைக்கி 3 பீஸா கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது கேக் பேஸில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட் லேயர் நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வச்ச அப்புறமா நான் கொஞ்சமாக இங்கே சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சுகர் சிரப் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. சுகர் சிரப் நிறைய ஆனாலும் கேக் ரொம்ப வலுவலுன்னு நல்லா இருக்காது. ஸோ ஒரு அளவுக்கு மட்டும் சுகர் சிரப் நம்ம இது பண்ணி விட்டால் போதும். அடுத்ததாக விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்லைஸு. அதை நிறைய நம்ம இதில் போட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டில் நிறைய ஒயிட் சாக்லேட் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய ஒயிட் சாக்லேட் போட்டு விட்டுக்கலாம். அடுத்த லேயர் நான் இங்கே வைக்கிறேன். அதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு அதுலேயும் சுகர் சிரப் போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒயிட் சாக்லேட் இனியும் நான் கொஞ்சம் நிறைய போட்டு விட்ருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம அதை ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். அது மேலே ஃபைனல் லேயர் நம்ம வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அது மேலே நம்ம ஒரு க்ரம் கோட் போட்டு விட்டுடலாம். க்ரம் கோட் போட்ட அப்புறமா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ஃப்ராஸ்டிங் நம்ம பண்ணலாம். இப்போது சைட்ஸ் எல்லாம் நல்லா ஈவன் அவுட் பண்ணியாச்சு. மேலேயும் நம்ம ஃபுல்லாக ஈவன் அவுட் பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவு ஒயிட் சாக்லேட் நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சைடு ஃபுல்லாக நான் வச்சு விட போகிறேன். இப்போ நம்ம கேக்கோட சைட்ஸ் ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போது மேலே நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இப்போது டிசைன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக நடுவில் நிறைய ஒயிட் சாக்லேட் வைக்கணும். ஸோ அப்போ தான் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய ஒயிட் சாக்லேட் வச்சுக்கலாம். அடுத்ததாக செர்ரி வச்சு ஃபைனலாக நம்மளோட ஐசிங் நம்ம முடிச்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான ஹாஃப் கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக வந்து சுகர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து சில்வர் கலர் நான் போட்டு விடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹாஃப் கேஜி பர்ஃபெக்டான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், பாய், தேங்க்யூ.